வெல்கம் டு விஏபி விலாக்ஸ். லாஸ்ட் நம்ம பொட்டானிக்கல் கார்டன் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோலாம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியில் நாங்கள் டான்ஸ் ஆடுற வேலை ஏதாவது பண்ணியிருப்போம், அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பி ரூமுக்கு வந்தாச்சு guys. உள்ள போல பார்த்தா நம்ம சிவ ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. அவர் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம போய் ரூம் டூர் ஏதாச்சும் காட்டலாம். நமக்கு ரூம் நாளுக்கு கையை இப்படி நீட்டாக ரூம் முடிஞ்சிடும். சரி, சும்மா அந்த ரூம் காட்டிதான் இங்கேருந்து காலைல போகிற விழா கண்டினியூ பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா. அவன் ரெடி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ரெடி ஆகிட்டு பார்ப்போமே காய்ஸ். என்ன ப்ரோ கோலை இது? என்ன ப்ரோ இப்படி உட்காந்து நைட்டு என்ன ப்ரோ பண்ற? என்ன ப்ரோ என்ன பண்ற? நீ நைட்டியை போட்டு உட்காட்டு லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. சரியில்லையே, என்னடா முடிச்சுட்டு உட்காந்துருக்கான் நைட்டியை போட்டு. பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. நான் ஒரு சிகப்பள்ளியில ஹூடி வச்சிருப்பேன் தெரியுமா? ஆமா, நான் டிஎம்கே கட்சிக்குடிமா இருப்பேன். கட்சிக்குடிமா இருக்குமா? நம்ம வீடியோ எடுக்க போறதும் அந்த காலை ஒடுக்க ப்ரோ, தயவுசெஞ்சு போலான்ட்டு வெளிச்செல்லாம் உட்காந்துருக்கேன் ப்ரோ. நைட்டு காலைல 5 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு இருந்தேன்னா, சரி இருட்டுல பீரோ துணியெல்லாம் டீப் போட்டல அந்த ஹூடி அடிச்சு எங்க அம்மாவோட நைட்டி பேக் போட்டு விட்டு அடங்கும் வந்து பாத்துருக்கு. நானும் ரொம்ப நேரமா ட்ரெஸ் தேடிட்டு பனியன் தேடிட்டு இருந்தேன். பனியனை காணோம், சட்டையிலாவே உட்கார முடியல. எங்க எந்திரி நைட்டுல பாப்போம். அவங்க வீடியோ இருக்காதான். நான் ரூம் டூர் காட்டலான்னு வந்தேன். சரி ரெடி ஆயிட்டு இருக்கேன், அது வரைக்கும் வெளியே பேசிக்கிட்டு இருக்கலாம்னு போனேன். உள்ள வந்து பார்த்தா பெரிய ஆஸ்பத்திரி சிசைனா பேச பண்ற மாதிரி கிடக்குறியா ப்ரோ? டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. குளிர் வேற குளிர். அந்த போட்டுட்டு அந்த ட்ரெஸ் வேற நம்ம ஃபுல்லா மழையில நினைச்சிட்டோமா, அது வேற ஈரமா இருக்கு. ஒரு மாதிரி அந்த ஈரமான ஒரு ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா, அது வேற இருக்கு. அந்த டிஷர்ட் அதுவும் பனியன் கிளாத் போட்டா குளிர் தாங்க முடியல. சரி இந்த ஹூடி எடுத்து போடுவோம்ட்டு எடுத்து போட்டேன். மனசாச்சு அந்த 2 கை ஓட்டைக்குள்ள விழும்போது கூட தெரியும் நம்ம ஹூடி இவ்வளவு லூசா போகுமான்னு. இல்ல ப்ரோ, இது சிகப்புக்கான தூக்கி பேக்குள்ள போட்டு வந்துட்டேன். வந்தாக்கப்புறம் தெரியுது எங்க அம்மாவோட நைட்டின்னு. ஒரு செகண்ட் ஏன் கூட தான் வாழணுமா? வா வந்து வாழ்ந்துடா, வாடா. எல்லாத்துக்கும் காரணம் நீ நைட்டு போட்டுக்கு நான் காரணமா? நானே மாட்டி விட்டேன் உனக்கு. பிறந்தநாள் அன்னைக்கு கதவை திறந்து அதுக்கு சம்பந்தமே இல்ல பேசக்கூடாது. சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா. நீ நைட்டே மாட்டி போட்டு உட்கார்ந்ததுக்கு என் மூக்க கட்ட பார்த்தா சரி இல்லையா? காலையில இருந்து எனக்கு எதுவுமே விளங்கல ப்ரோ. எல்லாத்துக்கும் இறக்கடி அடியே தூக்கி முடிச்சு நிக்கிற மாதிரி. என்ன உள்ள டவுசர் இருக்கு, மேல வர்றதுக்கு பனியன் எனக்கு தனியா போய் பிடிக்கி தள்ளுறார தனியா. டம்மி பாவா எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் பாட்டு போட்டு படிச்சுட்டேன். நான் மாடு கிட்டவே ஊரு ஊரா காட்டுறேன்னு வீடியோ எடுத்து நான் ரூம் விட்டு வரலாம் பார்த்தேன். சரியா, ரூமே 2 செகண்ட்ல முடிஞ்சிடும். அவ்வளவுதான், இதுதான் ரூம். என்னத்த நீ டூர் எடுக்கிறதுக்கு வந்துட்டு இது பண்ற? சரி ஏதோ ஒண்ணு சாட்சி காட்சி எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். வாய்ஸ் வராச்சும் வீட்டு போய் கொடுக்கறாரு. வந்து பார்த்தா தலையை வரிச்சு கவட்டி வரிச்சு நைட்டே போட்டு உட்காந்துருக்கேன் ப்ரோ. குளிர் இப்ப போடுறதுக்கு ட்ரெஸ் இல்ல. நாளைக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதை போட்டோம்னா அப்புறம் அது வேற என்னடி சொரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. கொசு கடிக்குது ப்ரோ. கொசு வேற கடிக்குது. ஐயோ வயிறு வலிக்குது எனக்கு காஸ்டியூமை பார்த்து. ஆனா நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்க இருக்கு உனக்கு. என்ன பண்றது? எங்க அம்மா வேற வெளியே பாத்தீங்களா? ஐயோ எங்க அம்மா வேற வீட்டு ஐடிஐ காரன். சரி ஃப்ரீயா விடா. ஏய் என் அம்மா திட்டினேன்டா. வாட் மை மாம் டு? உன் அம்மா திட்டினா நீ சும்மா இருப்பியாப்பா? விக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. கடைசியில சங்கலை போட்டு கூட்டி விடாங்க. அது வேற வெளியே கூடி போகல ப்ரோ. காலையில நேரமா வேற போனும் பேஸ்ட் வாங்கலாம் நினைச்சேன். அதுக்கு அந்த டென்ஷன்ல தான் உட்காந்துட்டு இருப்பேன். நான் இவ்வளவு போய் வாங்க சொல்லலாமா? என்ன பண்ண போற? அவ்வளவு வீடியோ எனக்கு வயிறு வலிக்கு. ஒரு செகண்ட் வெயிட். அரங்கம் அதிரட்டுமே.
போட்டு வந்திருக்கான் பாரு நைட்டு சிவப்பு கலர்ல. என்ன ஓடிக்கு போய் நைட்டே போடுவானா bro? ஏய் இருட்டுல கண்ணு தெரியலடா. அது நான் கதவை திறந்து போது எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பொதுவா போட்டே என்ன bro பால் இப்படி எடுப்பானா? எனக்கு வெறியாகுதுடா. நானே சொரியாதடி மூதேவி, சொரிஞ்சுக்கிட்டே இங்க வந்த என்னடா வாடி போடிட்டு இருக்க சப்புல எப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறானப்பா எப்பா. நான் நீ வீடியோ எடுப்பேன்னு தெரியல. சரி நைட் நம்ம மட்டும் தானே வந்துட்டு சொல்லி சமாளிச்சு படுத்துலாம் பார்த்தா நீ வீடியோவோட வர்ற. நீ ஏதாவது ஆம்பளை தானே கழட்டி போட்டு பாடு. குளிருதுடா, இல்லைன்னா கழட்டி போட்டு படுத்துருவேன்டா. நானும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கிற. சரி அம்மாவோட சொன்ன தாய்ப்பாசம். எங்க அம்மா எங்க அம்மா எல்லாம் வெளியே தூங்குனதே கிடையாது. தாய்ப்பாசத்துல இப்போ ஒரு சில பேருக்குலாம் ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா, அம்மாவோட சேலையை விரிச்சு போட்டு அதில் படுத்துக்கிட்டேன். அது மாதிரி எங்க அம்மாவோட நைட்டி போட்டு படுத்துக்கிட்டு என்ன இந்த கொசு தான் கடிக்குது. உனக்கு கடிக்கலையா? நீ நல்லா ஜீன்ஸ் உட்காந்து போட்டு உட்காந்துருக்க, உனக்கு நல்லா காஞ்சிருச்சு. என்ன தப்பு தப்பா மழையில நீயே தான் ட்ரெஸ் வச்சிருக்கியாடா? சட்டை பேண்ட் மட்டும் தான் இருக்கு. அது எனக்கு மட்டும் இருக்கு. உங்க அம்மா தான் நைட்டியை போடவே மாட்டாங்க இனிமே. இந்த மாதிரி மம்மி சாரி மம்மி. இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான்டா இருக்கு. சீரியஸா ட்ரை பண்ணி பாக்குறேன். வேற போட்டு பாரு, தேவையே இல்லை. ஜாலியா இருக்குடா. நமக்கு எப்படி லுங்கி அது மாதிரி நைட்டி கம்ஃபர்டபுளா இருக்கு ப்ரோ. கம்ஃபர்டபுளா இருக்கா? கம்ஃபர்டபுளா இருக்குடா. ஒரு மாதிரி ஜாலியா இதுவா அவ்வளவுதான். தூக்கி காட்டு எல்லாத்துக்கும். தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு ரெண்டு கூசுது. சாரி அவ்வளவு ட்ரௌசர் போட்டிருக்கேன். அதுக்கு அவ்வளவு மானம் கெட்டவே இல்லை. இல்ல ப்ரோ, ஷார்ட்ஸே போட்டிருக்கேன், ட்ரௌசர் கொண்டு விட்டேன், டிஷர்ட் தான் மாத்தி தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா துணிமணி வாங்கி கொடுக்க இந்த தொல்லையெல்லாம் பண்ண மாட்டேன். என் பொண்டாட்டியோட நைட்டி இருந்தா போதும், தூக்கி போட்டு உட்காந்துக்குவேன். இதை பார்த்துட்டு இருக்க என்னோட ஃபியூச்சர் மாமனார் மாமியார். மாப்பிள்ள ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஆள்லாம் கிடையாது. உங்க பொண்ணோட பழைய நைட்டி இல்ல உங்களோட பழைய நைட்டி இருந்தா கூட கொடுங்க, மாப்பிள்ள போட்டு ஜாலியா உங்க பொண்ணு கண்கணக்கா வாய் வலிக்குதுடா ப்ரோ. ஈஸி ப்ரோ, செலவே கம்மியாயிருச்சு பாரு. என்ன ஈஸி? என்ன நாளைக்கு எனக்கு நைட் ட்ரெஸ் அது தனியா எடுக்க தேவையில்லை. என் பொண்டாட்டி கொஞ்சம் 10 நைட்டி எடுத்து கொடுத்தா போதும். 7 வச்சுக்கிட்டு ஒரு வாரம் பூரா யூஸ் பண்றதுக்கு 3 நான் எடுத்துக்குவேன். ஜாலியா இருக்கு பாரு. அவ்வளவுதான். இதுக்காகவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு என்ன லவ் பண்ண போற பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன். பட் இந்த நைட்டி வந்து இன்னிலிருந்து நைட்டி ஃபேன் ஆயிட்டேன். நீ நைட்டி கூட போடு, நான் கூட உனக்கு பட்ஜெட் எடுத்துக்கிறேன். இந்த லவ் மேரேஜ்லாம் போகாத ப்ரோ. சொன்னா ப்ரோ ஈஸியா இருக்கு ப்ரோ. லவ் மேரேஜ் இருக்கு ப்ரோ. அதுக்கு லவ் மேரேஜ் நைட்டி தான் தம்பி நான் உனக்கு வாங்கி தரேன். லவ் மேரேஜ் பண்ணி அந்த பிள்ளை நைட்டி தான் நீ போட. பொண்டாட்டி நைட்டி மாதிரி வருமா? இப்ப இந்த அம்மா நைட்டி மாதிரி வருமா? இது இப்போ போட்டு நீங்க எங்க அம்மா பக்கத்துல அப்பயே அம்மா நைட்டி கட்டல, அப்ப நைட்டி கொடுப்பாங்களா அம்மா? என்னது நைட்டி அம்மா? அதான்டா 3 நைட்டி என் பொண்டாட்டி வாங்கி கூட எங்க அம்மா இருந்து ஒரு வாரத்துல 7 நைட்டி தான் போட்டு. அவ்வளவு 7 நாள் ஆயிடுச்சுல. அதுக்குன்னா லவ் மேரேஜ் பண்ணாத ப்ரோ. சொன்னா ப்ரோ லவ் டாபிக்லயே போக வேண்டாம், கரியர் நோக்கி போலாம். என்னதான் இருந்தாலும் சொல்லுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்றதுதான் பெஸ்ட். யாரு என்னன்னே தெரியாம ஒரு பொண்ணை பார்த்து 10 நாள்ல டிசைட் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் நமக்கு தெரியாம, நமக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியாம நம்ம வாட்டுக்கு உள்ளுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள குழந்தை குட்டி அப்படி இப்படின்னு நல்லா ஆயிடுச்சு. லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். தெரிஞ்சிருக்குமா? நீங்க குழந்தைக்கு போற தெரிஞ்சுட்டு போலாமே. உனக்கு அவ்வளவு பல நாள் அது வந்து அந்த கல்யாணம் முடிஞ்சிருந்து தாலி கட்டிட்டு முதல் ராத்திரி உள்ள போயிட்டாலே வச்சு குழந்தை குட்டினால அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணலாம். லவ் பண்ணிட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணு ஒண்ணும் கிடையாது. லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணலாமே. அது எப்படி இது பண்ணுங்க? லவ் மேரேஜ் ஏமாத்திட்டு போயிருவாங்க ப்ரோ. இட்ஸ் டிஃபிகல்ட். நீ இது அரேஞ்ச் மேரேஜ் ஒருத்தங்க பண்ணிட்டாங்கறக்காங்க எல்லாரும் அப்படித்தான். நீ ஒருத்தங்கள விட்டு எல்லாம் மாறிட்டு தெரிவியா? நீ எது மாறிட்டு தெரியுது இல்ல. நான் இப்ப நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லல, பண்ணா லவ் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் வர ரெஸ்பெக்ட் மாதிரி எங்க லவ் மேரேஜ் ப்ரோ இப்ப எனக்கு புரியல. நீங்க சொல்ற கான்செப்ட் மாதிரி எனக்கு புரிய மாட்டேங்குது. லவ் பண்ணுவீங்களாமா, அதுல இருந்து வேண்டாமாமா. இப்ப அரேஞ்ச் மேரேஜ் நீங்க இன்னொருத்தைய கட்ட தான் போறீங்க, அதுக்கு இன்னொருக்கா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போலாமே. இன்னொருக்கா லவ் பண்ணணுமா? இப்ப இல்ல, இப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டு லவ் தான் பண்ண போறேன். அதுக்கு நான் லவ் பண்ணி ஏமாத்திட்டு போற வேண்டியது நம்பிக்கை இல்லை லவ் மேரேஜ்ல. இது நான் வேணா கோயில பூசாரி கடிச்சு சத்தி வைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் லவ் பண்ற மாதிரி இருந்தா இல்ல என்ன யாராவது சூடத்துல சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் லவ் இதுக்குள்ள போற மாதிரி. அதே மாதிரி இந்த ஒரு இதுக்கும் நைட்டி கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணணும். நான் சொல்றேன் பேச்சுக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட். கொண்டு கன்ஃபியூஸ்லாம் ஆயிட்டு இருக்காரு. லவ் மேரேஜ் தான். லவ் நம்பாதீங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. சொன்னா கேளுங்க. அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட். லவ் மேரேஜ் தான் ப்ரோ பெஸ்ட். நீ 1000 சொல்லு, லவ் மேரேஜ் இஸ் த பெஸ்ட் ப்ரோ. அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட். இதுல நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அரேஞ்ச் இஸ் த பெஸ்ட். லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். எப்படி அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்ங்கற? அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணு தான் ப்ரோ பெஸ்ட். நம்மளே பாத்துக்கிற பொண்ணு தான் ப்ரோ பெஸ்ட். நம்மள பாத்துக்கும்போது நம்மள ஏமாத்திட்டு போயிடுவாங்க ப்ரோ. நாட்டுல எல்லாரும் பண்ணுவான்னு சொல்ல முடியாது ப்ரோ. 3 படத்துல வர ஜனனி மாதிரி செத்து போயிடுவான். ராம்சன் செத்து போயிடுவான். ஆமா நீ செத்து போயிடுவ ப்ரோ. ஐ லவ் யூ ஜனனி அப்படி போயிடும். வேற படம் சொல்லு. வேற படம் இது யோசிக்கிறேன். மயக்கம் என்ன படத்துல வர யாமினி மாதிரி. என்ன யாமினி? யாமினி எப்படி லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணுவோம். அப்படி யாமினி ஒருத்த லவ் பண்ணுவா தெரியுமா?
ஆமா அப்ப அவளை புட்டுக்கிட்டு போச்சுல. கூட்டுக்கிட்டு போச்சுல. அப்ப love பண்ணது போய் தானே. யாமினி லவ் பண்ணும்போது சேர்ந்தாங்கல்ல, அப்படி லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். சாம்பிள் அரேஞ்ச் மேரேஜ் தான் best. சாம்பிள் வாடா சாம்பிள் இப்ப நீங்க பாக்குறீங்க. சாம்பிள் இப்ப நீங்க பாக்குறீங்க. நீங்க பாக்குறீங்க லவ் மேரேஜ் பெஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட் இந்த வீடியோ நிறைய பண்றீங்க. தூக்கி சொல்லிக்கோ. சரந்தா பெஸ்ட் நீங்க பாப்பீங்க. அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட். நான் சாம்பிள் கட்டுறேன். இப்ப கட்டுறேன் பெஸ்ட். நான் சாம்பிள் கட்டுறேன். நீங்க வாங்க பாத்துக்கலாம். செத்துறா நீ. சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனி பாப்பீங்கடா. என்ன பாக்குறீங்க? அரேஞ்ச் மேரேஜ்னா எப்படி இருக்குன்னு சபதம் கட்டினால அதுக்கான லுக் இது. ஆரம்பிக்கலாங்களா? என்னங்க ஒர்க்கா? ஆமா ஒர்க் தான். இப்ப என்ன? ஜஸ்ட் கேட்டுங்க. நீங்க எங்க டென்ஷன் ஆவறீங்க? நீங்க ஒர்க் பாருங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா? தொன்னு வந்துகிட்டு இருக்காம. சரிங்க. இப்ப லவ் மேரேஜ்னா என்னன்னு நான் சாம்பிள் காட்டுறேன். ஏய் குத்து விளையாடு. நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். எவ்வளோ அங்க பேசிட்டு இருக்க? இது எவ கூட பேசிட்டு இருக்கேனா? ஒர்க்குமா ஆபீஸ் விஷயமா பாத்துக்கிட்டு இருக்கேன். புடுங்கண்ணா என்னமா இப்படிலாம் பேசுற? கொஞ்சமாச்சும் மரியாதை கொடு. லவ் பண்ணும்போது சாப்பிட்டியான்னு டெக்ஸ்ட் பண்றதுக்கு பதிலாக சாப்பிட்டியான்னு கேட்பேன். பொள்ளாச்சிலியா போய் வேலை பார்க்க போறேங்கிறதுக்கு பதிலாக புள்ளத்தாச்சி கூட போய் வேலை பார்க்க போறேன்னு சொல்லுவேன். இப்ப நீ ஆபீஸ் விஷயமா வேலை பார்த்துட்டு இருக்க. இதை நான் நம்பணும். பேபிமா ரியலி ஆபீஸ் விஷயம் தான்மா. ஏய் பேபிமா பீப்பிள்னா சப்பு நடந்து போடும் பாத்துக்க. இந்த ஒரு வார்த்தையில தான்டா நான் ஏமாந்தேன். லவ் பண்ணும்போதுல பேபிமா தங்கம் அன்பே ஆறுவீரன்லாம் கூப்பிடும்போது நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருந்துச்சுடா. கேடிவில படம் பார்க்கும் போது தான்டா தெரிஞ்சது அன்பே ஆறுவீரே சூரிய எடுத்த படம் எப்படிலாம் ஏமாத்திருக்கடா டேய். அதெல்லாம் உன்னை கரெக்ட் பண்ணணும் உனக்காக நான் போட்ட எஃபர்ட்ஸ். ஏய் மூடிட்டு போய் படுறா டேய். மயிறு காலைல சோறுலாம் ஆக்க முடியாது. அம்மா ஹோட்டல போய் தின்னுக்க. நான் பரோட்டாவில் ஆர்டர் பண்ணி பரோட்டா வாங்கி தின்னுக்கிறேன். பரோட்டாவில் ஆர்டர் பண்ணி பரோட்டா வாங்கி திங்கிறியா? பேபிமா அது ஜொமேட்டோமா, பரோட்டா கிடையாது. தெரியுண்டாடி முடி போய் பரப்ப. ஜனனிப்பா நல்ல பொண்ணுப்பா, நம்ம வீட்டுக்கு நல்லா இருப்பா, நல்லா சமைப்பாப்பா. அரேஞ்ச் மேரேஜ் என்னங்க? என்னம்மா இந்த நைட்டில் நான் எப்படி இருக்கேங்க? அழகா இருக்கேனா? நைட்டில் என்னம்மா அழகு இருக்கு? அச்சோ ஏமா ஃபேஸ் இப்படி போகுது உனக்கு? ஜஸ்ட் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ அழகா இருக்க. யாமினி இஸ் மை வைஃப், இரும்பு மனுஷி. இது லவ் மேரேஜ். ஏய் சனியனே என்னம்மா நைட்டில் பார்க்க எப்படி இருக்க? நைட்டில் பார்க்க நைட்டி போட்ட மாதிரி தான் இருக்க. விளக்க மாதிரி பிஞ்சிரும். ஜஸ்ட் விளையாட்ட பேபிமா. இந்த விளையாட்டுல உங்க அம்மா வீட்டோட வச்சுக்கோ. நைட்டில பார்க்க எப்படி இருக்க? அழகா இருக்கனா இல்லையா? அழகா இருக்கமா? தெரியுது மூடு. இன்னைக்கு இல்லாம நைட் அன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேடி. டேய் அடுத்து வரப்போற 10 நிமிஷத்துக்காக என்ன வெளியில பாக்குறியா? சீ ஜனனிப்பா நல்ல பொண்ணுப்பா, நம்ம வீட்டுக்கு நல்லா இருப்பா. இது அரேஞ்ச் மேரேஜ். ஏய் எங்க அம்மா கிட்ட வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசுனியாமா? ஐயோ இல்லங்க. யாருங்க அப்படிலாம் சொன்னா? எங்க அம்மா தான் சொன்னாங்க. நிஜமா நான் எதுவும் சொல்லலைங்க. ஏங்க அத்தை எப்படிலாம் சொல்றாங்க? ஏய் என்ன எங்க அம்மா போய் சொல்றாங்க சொல்றியா? ஐயோ பெருமாளே, நான் எங்க அத்தையை பத்தி இப்படிலாம் பேச போறேன்? இன்னும் அத்தை பேசணும் கூட நான் பேசவே மாட்டேங்க. ஓ அப்ப எங்க அம்மா பேச நீ வாயை திறக்காம தென்னாவட்டா இருப்பேன்னு சொல்ற. அந்த அளவுக்கு ஆயிருச்சு. யாமினி இஸ் மை வைஃப், இரும்பு மனுஷி. இது காதோல் மேரேஜ். எலிசபெத் என்ன எங்க அம்மா கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுனியாமா? ஆமா பேசுனேன். என்ன இருப்பா? எலிசபெத் இங்க பாரு, உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாவத்துக்கு என்ன வேணா பேச, அது ஓகே. எங்க அம்மாவை பேசுற அளவுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. யாரை கொடுத்த ரைட்ஸ் உனக்கு? ஏழை இசுக்கு என்னடா தொண்டையை பெருசாக்குற? பொம்மா மேல எனக்கு கோவம் தான், பொம்மா எனக்கு பிடிக்காதா? ஏன் தெரியுமா? நீ ஒரு கடைசியில காவாலி பையன்னு எனக்கு தெரியாது, பொம்மாவுக்கு தெரியும்ல. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அதை தண்ணி நானும் உங்க அம்மா பார்த்து கேட்கறேன். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்க டைம்ல நல்லா பர்ஃபியூம் போட்டு பூமா இருக்க மாதிரி நான் கும்முன்னு வாசமா வருவேன். ஆனா கல்யாணம் பண்ணி பார்த்தா சரி சனியம் பிடிச்ச ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் குளிப்பேன்னு. இந்த மேட்டர் அம்மாக்கு தெரியும்ல, அம்மா சொல்லியிருக்கலாம்ல. டெய்லி குளிச்சுட்டு சுத்தபத்தமா இருக்கு. நான் என்ன கோயில் பூசாரி விளையாட பாக்குறேன்? இப்ப டெய்லி குளிச்சு சுத்தபத்தமா இருந்தா சார் என்ன புடுங்கிருப்பீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன். பொத்திட்டு போய் பாடுறாடி போ. ஜனனிப்பா இதுதான் விஏபிஎஸ். லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் இருக்க வித்தியாசம். பார்த்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட் நினைச்சீங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. அரேஞ்ச் மேரேஜ்லயும் சண்டைகள்லாம் வரத்தான் செய்யும். லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே நம்மளால ரன்னே பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்டிங்கு, ரெஸ்பெக்ட், லாயலு, கேரு, ட்ரஸ்ட் இது இருக்கணும். நம்ம ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ, நம்ம பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ
நம்ம அவங்கள ஃபுல்லாக நம்பணும். 1000 பேர் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு முதல்ல நம்ம நம்பணும். நம்மளை நம்பி வந்தவங்க நம்ம நம்பாமல் வேற யார் அவங்கள நம்புவா? எவ்வளோ சண்டை வந்தாலும் சண்டை போடுங்க, அன்னைக்கு நைட்டே இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டு நல்லா தூங்குங்க, அடுத்த நாளை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்களை பிடிச்சவங்க என்ன ஆனாலும் உங்க விட்டு போக மாட்டாங்க. உங்கள் மேலே 1000 விஷயம் கெட்டதாக இருக்கலாம், ஆனால் ஒரு விஷயம் நல்லதாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்த நல்லதை வச்சு தான் உங்கள் கூட இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுவே உங்களை பிடிக்காதவங்க, உங்களை புரிஞ்சுக்காதவங்க, உங்கள் மேலே 1000 விஷயம் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் ஒரு விஷயம் தப்பாக இருக்கும். அதை வச்சு உங்களை விட்டுட்டு போக தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள பிடிச்சி வைக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க நம்ம கூட இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. போகிறாங்களா, விட்டுருங்க. லெட் தம் கோ. நமக்கான எதுவோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும். அது வரைக்கும் நம்ம ஒர்க்கை மூடிட்டு பாருங்கள், மற்ற எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் பார்த்துக்கும்.